அனைவருக்கும் வணக்கம். உணர்ச்சி பாவலர் ஐயா காசி ஆனந்தன் அவர்களுடைய தன் வரலாறு விலங்கை உடைத்து என்ற பெயரிலே இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய ஐயா பழநெடுமாறன் நூல் வெளியிட்டு சிறப்பித்த ஐயா தொல் திருமாவளவன் உள்ளிட்டு மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் தி வேல்முருகன் மற்றும் இந்த அரங்கிலே இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்கள், மேடையிலே இருக்கக்கூடிய அறிவார்ந்த சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காசி ஆனந்தன் ஐயா எழுதியிருக்கக்கூடிய தன் வரலாற்று நூலில் என்ன செய்திகளெல்லாம் இருக்கின்றன என்பதை விரிவாக பேசியிருக்கிறார்கள். தன்னுடைய 70 ஆண்டுகால ஈழ விடுதலை போரில் அவர் ஆற்றிய பங்கை இதிலே பதிவு செய்திருக்கிறார். பெரும் பதிவு. ஈழம் சிவந்த வரலாறு, மண் வரலாறுடன் தன் வரலாறு இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்தான் எழுதுகிறார், மண்ணில் வாழ்வதல்ல வாழ்க்கை, மண்ணுக்காக வாழ்வதே வாழ்க்கை என்று எழுதுகிறார். கடினமான சொற்களை அவர் தொடுவதே இல்லை. மிக கூர்மையாக செய்திகளை பதிவு பண்ணி விடுகிறார். இந்த தன் வரலாறு என்பது அவருடைய வரலாறு மட்டுமல்ல, ஈழப் போராளிகளின் வரலாறு மட்டுமல்ல, யாரெல்லாம் துணை நின்றார்கள் என்ற பதிவுகள் மட்டுமல்ல, அதுவன்றி ஒரு கவிஞன் தான் பிறந்த மண் பற்றி, தன் சமூகம் பற்றி, அங்கே இருக்கக்கூடிய சூழல் பற்றி எல்லாம் இதில் அவர் பதிவு பண்ணி வருகிறார். அவருடைய மட்டக்களப்பு அமிர்தகழி உப்பேரிக்கரை எப்படி இருந்தது, அந்த மீன்கள் வரும்போது அதை சுற்றி எப்படி ஒரு தங்க வட்டம் தெரிந்தது, மீன்கள் பாடுகின்றன, அந்த பாட்டை கேட்க முடியும் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். வித்தியாசமான செய்திகள் எல்லாம் இருக்கின்றன. 1959 அவர் வந்தது, இங்க படிப்பதற்காக வந்தார். அந்த இங்க எப்படிப்பட்ட தமிழ்நாடு இருந்தது என்பதை சொல்கிறார். சாப்பாட்டு பொதியை பிரித்து சாப்பிட்டு விட்டு எஞ்சியதை தூக்கி போட்டேன். தொடர்வண்டியில் பயணிக்கும் போது அதை பாய்ந்து வந்து எடுத்து உண்டார்கள். தொழுநோயாளிகள் நிறைய இருந்தார்கள் என்று நிலைமை எப்படி மாறி இருக்கிறது என்பதை இதில் நாம் பார்க்கலாம். ஒரு முக்கியமான செய்தியை அவர் பதிவு செய்திருக்கிறார். நண்பர்களே, அதில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை நான் விவரிக்க வேண்டாம், நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். கவிதையில் வல்ல அவர் 15 ஆண்டுகள் காதல் புரிந்து திருமணம் செய்திருக்கிறார். காசநோய் மருத்துவத்திற்காக மருத்துவமனைக்கு சென்றவர் அங்கே செவிலியராக இருந்த தன் துணைவியாரை 15 ஆண்டுகள் காத்திருந்து திருமணம் செய்தார் என்பதையும் அதில் பதிவு செய்திருக்கிறார். இந்த வரிக்கு என்ன பொருள் என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும். பக்கம் 517 எழுதுகிறார், தமிழிடத்தில் நாங்கள் போர்க்களத்தில் தலை நிமிர்ந்து நிற்கிறோம், தமிழ்நாட்டின் நிலை என்ன என்று ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார். தமிழீழத்தில் நாங்கள் போர்க்களத்தில் தலை நிமிர்ந்து நிற்கிறோம், தமிழ்நாட்டின் நிலை என்ன என்று போகிற போக்கிலே அதையும் பதிவு செய்திருக்கிறார். ஈழம் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக நாம் அத்தனை பேருமே கவலைப்பட்டிருக்கிறோம். பல தலைவர்கள் தன்
தண்டனை அடைந்திருக்கிறார்கள் அவர்கள் பங்களிப்புக்காக. ஐயா பழநெடுமாறன் அவர்கள் ஐயா என்ன செய்தார் என்பது தெரியும். அதுபோல அவர் இப்ப வரிசையா சொல்றாரு. கொளத்தூர் மணி அவர்கள், கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள், அம்மா சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், கொங்கு மண்டல பகுதி தலைவர்கள், அவர் விரிவாக பதிவு செய்து கொண்டு போகிறார். அனைவருமே இதையெல்லாம் படித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. குடும்பத்தோடு பாதிக்கப்பட்டவர், குடும்பத்தோடு போராளியாக களத்திலே நின்றவர் ஐயா காசி ஆனந்தன் அவர்கள் 5 ஆண்டு சிறை. தம்பி சிவஜெயம் சயனைடு அருந்தி இறந்தார். சுதர்சன் ஜெர்மனியிலே புலிகளுக்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார். தங்கை சிவமலர் ஓராண்டு சிறையில் இருந்திருக்கிறார், துன்புறுத்தப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் அதில் பதிவாகி இருக்கிறது. ஆனால் ஒரு செய்தி நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டும். மேதகு பிரபாகரன் அவர்களும் ஐயா காசி ஆனந்தன் அவர்களும் ஒரு செய்தியை தமிழ் மக்களுக்கு உணர்த்த விரும்புகிறார்கள் என்று நினைக்கிறேன். 1953 தமிழரசு கட்சியில் சேர்கிறார், ஈர்க்கப்படுகிறார். தந்தை செல்வாவின் தலைமையை ஏற்றார், அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் தலைமையை ஏற்றார். TULF கட்சியிலே அவர் செயல்படுகிறார். அதன் பிறகு விடுதலை புலிகள் அமைப்பிலே சேர்ந்து செயல்படுகிறார். 1976 ஒரே இலக்குதான், தமிழீழ விடுதலை, வட்டுக்கோட்டை தீர்மானம். திரு பேச்சுவார்த்தையின் போதும் அதுதான் வலியுறுத்தப்பட்டது. நாம ஒரு விஷயத்தை நாம கவனிக்கணும்னு வேண்டேன். தந்தை செல்வா இருக்கும்போது அறவழியில் விடுதலை பெற்ற தமிழீழம் இலக்கு. செல்வாவுக்கு பிறகு கருவி தாங்கி ஆயுதம் தாங்கி போராடி தமிழீழ விடுதலை என்பது இலக்கு. இன்று வரை துப்பாக்கிகள் மௌனித்த பிறகும் அந்த இலக்கில் மாற்றம் வரவில்லை. பிரபாகரன் அவர்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க முதலமைச்சர் ஆயிட வேண்டியதானு சொல்லி. பெங்களூரில் சார்க் மாநாடு நடந்த போதும் அவர்கிட்ட வலியுறுத்தினாங்க, மறுத்தார். முதலமைச்சராக ஆவதால் எதுவுமே இங்க நடக்காது, உப்பு சப்பற்ற ஒன்று, அது பயனில்லாதது, யாருக்கு வேண்டும் என்ற பதவி என்று சொன்னவர் 2001 தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவானது. ஆக பிரபாகரன் ஆதரவுல அவங்களும் தான் கட்சி ஆரம்பிச்சாங்க என்று சில பேர் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். இவங்க விடுதலை புலிகள் போராட்ட அமைப்புங்க, அது மக்கள் கருத்து கிடையாதுங்க என்று சொன்ன போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு களத்தில் வருது. புலிகள் உருவாக்கம் தான் அது. அவங்க சொன்னாங்க, ஒட்டுமொத்த தமிழீழ மக்களின் பிரதிநிதி விடுதலை புலிகள் தான், தமிழீழம் என்பதுதான் தீர்வு என்று அந்த அரசியல் கட்சியும் சொன்னது. தேர்தலில் நின்னாங்க. அவங்க எப்படி சுத்தி பார்த்தாலும் விடுதலை பெற்ற தமிழீழம் என்பதுதான் தீர்வு என்பதில் அவங்க சரியாக இன்று வரை நின்றிருக்கிறார்கள். இப்ப தமிழீழம் நமக்கு அமையலங்கிறதுக்காக எல்லாமே முடிஞ்சு போச்சு என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். நம்ம பொறுத்த வரைக்கும் வருவோம். நமக்கு ஒரு பெருமை இருக்கு. ஈழத்தமிழர்கள் என்பவர்கள் ஈழத்தில் இருக்காங்களே, அது ஒரு தேசம். தமிழ்நாடு என்பது ஒரு தேசம். 2 தேசங்கள் நமக்கு இருக்கின்றன. விடுதலை அடைய வேண்டிய தேசங்கள் 2. ஈழத்திலே 35 லட்சம் ஈழத்தமிழர்கள், சில லட்சம் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். 10-12 லட்சம் அங்க இருக்கிறாங்க. ஒரு 15 லட்சத்துக்கிட்ட வெளியேறி இருக்கிறாங்க, புலம்பெயர்ந்து இருக்கிறார்கள். நாம என்ன செய்வோம்னா, ஈழம் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக கடுமையாக நாம
பரப்புரை செஞ்சிருக்கிறோம். நம்முடைய தலைவர்கள் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். பல பேர் அவர் பேராசிரியர் நெடுஞ்செழியுடைய மகன்லாம் ஆயுதம் தாங்கி அந்த புலிகளோடு நின்று இறந்திருக்கிறார். எல்லாம் உண்டு. ஆனால் ஈழ விடுதலை என்பதோடு இந்த தமிழ்நாட்டின் நிலை என்ன என்பதையும் நீங்க கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அவங்க ஈழத்துக்காரர் என்ன சொல்லுவாரு, காங்கிரஸ் அரசாங்கம் வந்தா கெஞ்ச விடுறீங்க, பாஜக அரசாங்கம் வந்தா கெஞ்ச விடுறீங்க, இந்தியா தான் ஏதாவது செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க இப்ப பாஜக அரசாங்கம் போயிட்டு காங்கிரஸ் அரசு வந்துடுச்சுன்னா அவங்கள்ட்ட போய் கெஞ்சணும். இந்திய அரசிடம் கெஞ்சிதான் நாங்கள் பெற முடியும் என்ற நிலை இருக்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். இப்படி கூட நம்மள ஒரு கேள்வி கேட்டலாம் அவங்க, ஏயா காங்கிரஸ் அரசாங்கம் வருது, பாஜக அரசாங்கம் வருது, நீ தான் ஒரு தனி நாடு பெற்று தொலைச்சிங்களா? இப்படி கிடந்து எங்களை வதைக்கிறீங்களே. காதுக்குள்ள வந்து சொல்றாங்க, எங்க வதைக்கு காரணமே நீங்க தான். சும்மாவே இருக்கிறது. 8 கோடி பேர் இருக்கிறீங்களே. மக்கள் தொகையில் தமிழ்நாடை விட சிறிய நாடுகள் 178 இருக்கு. இறையாண்மை உள்ள தேசங்கள் ஐநாவில் அங்க வகிக்குது. 108 நாடுகள் தமிழ்நாடை விட சிறியவை, பரப்பளவில் சிறியது 107 நாடுகள் இருக்குது. ஐரோப்பாவில் தமிழ்நாட்டுக்கு சமமா 8 கோடி பேருங்கிறது ஜெர்மனியில தான், இங்கிலாந்துல 6 கோடி தான், பிரான்ஸ்ல 6 கோடி தான், போர்ச்சுகீசியர்கள் 1 கோடி தான். இதுதான் நிலைமை. ஆனா அவங்க இறையாண்மை உள்ள தேசங்கள். நாம எப்படியாவது தமிழீழம் அமைந்தால் போதுங்கிறதுக்காக நம்மால் இயன்றதை செஞ்சோம். ஆனால் பத்தாது. இந்த தோல்விக்கு நாமளும் காரணங்கிறத தெரிஞ்சுக்கணும். நாமும் காரணம்தான். இன்னும் சொல்ல போனா ஈழத்தை விட நம்ம மோசமான நிலையில இருக்கோம். ஈழத்துல அங்க இங்கிலாந்துல சிங்களமும் தமிழும் ஆட்சி மொழி. இங்க தமிழ் இந்தியாவின் ஆட்சி மொழி கிடையாது. போனா போதுன்னு அனுமதிக்கிறோம், இங்கிலீஷ்ல பேசிக்கோங்க, எழுதிக்கோங்க, இந்தி தான் ஆட்சி மொழி. இது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது துணையா இணைய ஆட்சி மொழியாக. இதான் உண்மை. நாம இனிமே ரொம்ப பெருமிதமா நல்லா இருக்கிறதெல்லாம் கருதிட வேண்டாம். தமிழ்நாட்டினுடைய இறையாண்மைக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. 1930 இந்தியா ஒரு நேஷனான பெரியார் அண்ணா திமுக 1963 வரைக்கும் திராவிட நாடு விடுதலை கேட்டாரு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் 1972, 73, 75 3 மாநாடு. புலவர் கலியபெருமாள், தோழர் தமிழரசன், ஒரு பெரிய நீண்ட ட்ரெடிஷன் இருக்குது. இது அப்படியே மூட்டை கட்டி தூக்கி எறிஞ்சிட்டு ஈழ விடுதலை வரலும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பல பேர் நம்மை சேர்ந்தவர்கள் செத்து இருக்கிறாங்க. ஆனாலும் ஐயா கூட புத்தகத்தில் எழுதியிருக்காங்க, 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு மனித சங்கிலி அப்படின்னு இயந்து 100 கிலோமீட்டருங்க ஐயா. பேப்பர்ல நான் படிச்சது எனக்கு நினைவு இருக்குங்க ஐயா. திட்டமிட்டது 10 கிலோமீட்டருக்கு தான். ஈழ மக்கள் அந்த போரை நிறுத்தின்னு கோரி 10 கிலோமீட்டர் எழுதியிருக்கீங்க. 100 கிலோமீட்டர் மீட்டருக்கு நீளத்துக்கு மனித சங்கிலி. அதாவது மாற்றுத்திறனாளிகள்லாம் நடத்தினாங்க. ஒரு நாளைக்கு திருநங்கையர் நடத்தினாங்க, டெய்லர் தையல்காரர்கள் நடத்தினார்கள். நம்மளுடைய முயற்சியில் ஒன்றும் பங்கம் இல்லை. ஆனால் இந்தியா என்பது என்னங்கிறத கொஞ்சம் நாம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. நமக்கான அரசியலை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. வற்புறுத்துறோம், வாக்கெடுப்பு நடத்து, தமிழ் எழுத்தை அங்கீகரின்னு சொல்லி. வாக்கெடுப்புக்கு வரும்போது நீங்க எல்லாரும் ஓட்டு போட முடியாது. ஈழத்தமிழர்கள் மட்டும்தான் போட முடியும். ஏன்னா அது ஒரு தேசிய இனம். அது ஒரு ஸ்கேல், அரசியல் அறிவியலை வச்சு அளந்து பார்க்கணுங்க ஐயா. அது ஒரு தேசிய இனம். தமிழ்நாட்டில் இருக்கிறது இன்னொரு தேசிய இனம்.
தமிழர்கள்ங்கிற மரபினத்தை சேர்ந்தவர்கள் திராவிடம்னு சொல்லுவாங்க. தமிழர்கள்ங்கிற பண்பாட்டு இனத்தை சேர்ந்தவங்க அங்கேயும் இங்கேயும். ஆனால் வரலாற்று வழி வந்த தேசிய இனம் வேறு. தமிழ்நாட்டு தமிழர்கள் ஒரு தேசிய இனம், ஈழ தேசிய இனம் ஒரு தேசிய இனம். அப்ப அவங்களுக்கு வாக்கெடுப்பு நடத்தும் போது நாம செய்ய முடியாது. அப்ப நம்ம தெரிவிக்க வேண்டிய செய்தி இதுதாங்க ஐயா. நான் ஒரு தமிழ் தேசியவாதி, ஆனால் தமிழ்நாட்டின் இறையாண்மையை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னா நீங்க தமிழ் தேசியவாதி கிடையாது. ஈழ விடுதலையை பேசிக்கொண்டு தமிழ்நாட்டின் இறையாண்மை அரசியலை பேசவில்லை என்றால் அவர் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருக்க முடியாது. நாளைக்கு அப்படி ஒரு கருத்து வாக்கெடுப்பு வந்தா கூட சர்வதேசமும் நம்ம இப்ப திரட்ட வேண்டியிருக்கு. சர்வதேச ஆதரவு. அங்கு நடந்தது இனப்படுகொலைன்னு கனடா அறிவிச்சிட்டு, இந்தியா அறிவிக்காது, கனடா அறிவிக்குது. பல நாடுகளுடைய ஆதரவை நம்ம திரட்டிடலாம். அப்போ ஒரு கருத்து வாக்கெடுப்பு நடந்தா கூட குறுக்க இந்தியா நிற்கும். ஏன்னா அவங்களுடைய அகண்ட பாரதத்துக்கு எதிரானது. இன்னைக்கு அவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஐயா தொல் திருமாவளவன் 1,00,000 பேரு இன்னைக்கு 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் அவருடைய சனாதன எதிர்ப்பு. அதான் காரணம். கிடைச்ச கேடயத்தை எடுத்து பிடிக்கிறோம் நம்ம. அதான் காரணம். அவருக்கு கூட நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, அதாவது தமிழ் தேசிய நெஞ்சத்தை கொண்டவர்கள் ஐயா வேல்முருகனும் திருமாவளவனும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அவங்கள்ட்ட ஒரு நேர்மை இருக்கு. நாங்க இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற அரசியலுக்கு பேரு தமிழ் தேசிய அரசியல்னு சொல்லல. அந்த நேர்மை இருக்கு அவங்க கிட்ட. அதனால தமிழ் தேசிய அரசியல் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஐயா சொன்னாங்க இந்தியா எங்கள் நட்பு நாடுன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. எனக்கு கூட ஆசைதான், எங்களுக்கும் இந்தியா நட்பு நாடாக இருக்க வேண்டும். அவருடைய நல்ல உடல் நலமும் நீண்ட ஆயுளும் பெற்று விரைவில் தமிழீழம் அமைந்து விடுதலை பெற்ற தமிழீழத்தில் ஐயா காசி ஆனந்தன் அவர்களை நாமெல்லாம் சென்று பார்க்க வேண்டும், வாழ்த்த வேண்டும். அது நடைபெறும் வரை எந்த அளவிற்கு நாம் ஈழத்தமிழ் தலைவர்களோடு ஆளுமைகளோடு நிற்க முடியுமோ நிற்போம். அதே சமயம் இந்த 8 கோடி தமிழர்களுடைய இறையாண்மையையும் மீட்டெடுக்கக்கூடிய அரசியலையும் கையில் எடுப்போம். வணக்கம்.